லா ஆஃப் அட்ராக்ஷனோட சக்தியை நேரடியாக அனுபவித்து உணர்ந்து கொள்ள இந்த ரகசியம் புக்கில் ஒரு எளிய யோசனை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச காஃபியை இன்னைக்கு நீங்கள் கவர்ந்து இழுக்க போகிறீங்க, அவ்வளோதான். சின்னதாக ஒரு பொருள். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர் ரொம்ப நாளாக நீங்கள் பார்க்கவே இல்லை, அவங்கள நீங்கள் ஒரு உருவமாக கற்பனை பண்ணி அவங்கள நினச்சிக்கிறீங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரலாம், அல்லது அவங்களே நேரடியாக வந்து நிற்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் இதை கற்பனை பண்ணிக்கிறீங்க. இது ஒரு 2வது யோசனை. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன யோசனைகள். இது நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மனதின் சக்தி, ஆற்றல் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கும். சின்ன விஷயத்தை கூட நீங்கள் கவர்ந்து இழுக்கும்போது பெரிய விஷயங்களை படைப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லுதுன்னா, இந்த புக்கில் ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு பறவையோட இறகை அவன் பார்க்கணுன்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறான். ஒரு சின்ன பொருளை நம்ம கேட்போம், அது ஈர்ப்பு விதியோட சக்தியால் தான் என்கிட்ட வந்து சேர்ந்ததுன்னு நான் உறுதி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட டிசைன் வேற நினச்சிக்கிறான். இந்த மாதிரி டிசைனில், இந்த பேட்டர்னில் நான் ஒரு இறகு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறான். 2 நாள் ஆகுது. 2 நாள் கழித்து ஒரு பெரிய கட்டடத்தோட நுழைவாயிலுக்குள்ளே போகிறான். அப்போ அவன் காலடியில், அவன் எதுக்கு பார்த்தேன்னு தெரியல, ஆனால் குனிஞ்சு பார்க்குறான். அவன் காலடியில் அதே பேட்டர்னில் ஒரு இறகு. அப்போ உறுதி பண்ணிக்கிறான், நம்ம நினைச்ச விஷயத்த நம்முடைய மனதின் சக்தி கொண்டு ஈர்த்து இழுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த சின்ன பொருள் மூலமா அவன் புரிஞ்சுக்கிறான். அதுல இருந்து அவன் என்ன பண்றான், பெரிய பொருளை படைக்க தயாரானான் அப்படின்னு இந்த புக்ல வந்துருக்குது. நாமளும் ஒரு சின்ன பொருளை ஈர்த்து இழுக்க ட்ரை பண்ணலாமா? இன்னைக்கு ஒரு கப் காஃபி, இல்லைன்னா ஒரு இறகு, இல்லைன்னா பழைய நண்பர்கள், எதையாவது ஒன்று நினைச்சு பார்க்கலாமா? ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.